அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் தனசேகரன், ஆடிட்டர் ரமேஷ், மக்கள் இயக்கம் தமிழகம். இன்னும் கொஞ்சம் நாளில் தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் திருவிழாவுக்கு தயாராக போகிறாங்க. இதில் 2 மெகா கூட்டணி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே இயக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி உண்மையிலேயே ஒரு மெகா கூட்டணி. இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழகத்தில் இயங்கக்கூடிய இந்தியா கூட்டணிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு இப்போ தெரியல. இன்னும் ஒரு நாள் 2 நாள் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கூட அது பிஞ்சுக்கிட்டு போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே களமிறங்கக்கூடிய வரக்கூடிய தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு வெற்றி கூட்டணி. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சியை விட சிறப்பாக தமிழகத்தில் அமைதியாக ஆட்சி நடத்தி காட்டிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற 2021 சட்டப்பேரவை தேர்தலினுடைய பிரச்சாரங்களிலே என்ன சொன்னார்கள்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும், வந்து சில நாட்களிலேயே மது ஒழிப்பை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். அது அவர்களால் செய்ய முடியாது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தலைமை கழகத்திலிருந்து அடியிலே இருக்கக்கூடிய கிளை கழகம் வரை வீடு வீடா கொடியை பிடிச்சிட்டு நின்னாங்க. எதுக்குன்னா மதுவுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல வீடு வீடா கொடியை பிடிச்சிட்டு நின்னாங்க. ஆட்சிக்கு சில நாள்கள்லயே நாங்கள் டாஸ்மாகை ஒழிப்போம், டாஸ்மாக் கடை இழுத்து மூடுவோம்னு தமிழக மக்கள் கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. செஞ்சாங்களா? ஸ்டாலின் அவர்களுடைய பாணியிலே கேட்கிறேன், சொன்னீங்களே, செஞ்சீங்களா? மீண்டும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிப்பது எதற்காக? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்தில் வரக்கூடாது என்று நினைப்பது எதற்காக? உங்களுடைய நினைப்பை மக்கள் மத்தியில் திணிப்பது எதற்காக? உங்களுடைய கனவுகள் எல்லாம் வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நடக்காது. உங்களுடைய கனவு பலிக்காது. தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த வெறுப்பையும் சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்கள். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஒரு மிகப்பெரிய பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டீர்களே. உங்களால் நீட்டை எப்படி எதிர்க்க முடியும், எப்படி ஒழிக்க முடியும்? அதை ஒழிப்போம் என்று பச்சையாக ஒரு பொய்யை சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தீர்களே. நீட்டை ஒழித்தீர்களா? அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். நீட்டு தேர்வை எதுக்கு ஒழிப்பேன்னு நீங்க சொன்னீங்க? நீட்டு தேர்வை ஒழிப்போன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ தமிழக மக்கள் சில பேர் நம்பிட்டாங்க. நீட்டை ஒழிக்க முடியாதுங்கிறத உங்களால் இப்போ நீங்களே உங்கள் வாயை கொடுத்து நீங்களே அந்த திட்டத்தை ஒழிப்பேன்னு சொல்லி உங்களால் முடியாதுங்கிறத ஜனங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் அப்போ இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறோம், நீட்டுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். ஒரு சாதாரண மூட்டை தூக்கும் தொழிலாளியினுடைய பிள்ளைங்க கூட டாக்டர் ஆகிறதுக்கு கொண்டு வந்த திட்டம் தான் நீட்டு. தகுதியின் அடிப்படையில் தான் ஒருவன் மருத்துவனாக முடியுமே தவிர பணத்தை வைத்துக் கொண்டு மருத்துவ கல்லூரிகளில் இடம் பெறுவது, மருத்துவ கல்லூரியில் பயிலுவது, பணத்தை வைத்து தேர்விலே வெற்றி பெறுவது, இன்னும் அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் செஞ்சு எப்படியாவது டாக்டர் ஆகி ஒரு மிகப்பெரிய மருத்துவ கும்பல், மாபியா கும்பல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. சாதாரண மக்கள் இன்னைக்கு பணம் இல்லாதவன், ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி, ஒரு அன்னாடங்காட்சியோட பிள்ளைங்க எல்லாம் டாக்டர் ஆக முடியாதுங்க. அவங்க எல்லாம் டாக்டர் ஆகணும்னா அந்த ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தது நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம். ஒரு சாதாரண பாமர மக்களுடைய பிள்ளைங்க கூட டாக்டர் ஆக முடியும்னா நீட் இருந்தால் தான் முடியும். நீங்க எதுக்காக நீட்டை ஒழிக்கணும்னு சொன்னீங்கிறத இந்த நேரத்தில் நான் மீண்டும் ஒரு முறை
ஜனங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறேன். இவங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி மேட்ரு போட்டு இவங்க ஊர்பட்ட காலேஜ், ஹாஸ்பிட்டலு, மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. நவோதயா பள்ளிங்கிற ஒரு மகத்துவமான திட்டம் இருக்கு. ஒரு சாதாரணமாக ஒரு 130 ரூபா 260 ரூபா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச அளவில் பண செலவில் நாம் இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நவோதயா பள்ளி. அதை பற்றிலாம் இன்னும் வரக்கூடிய வீடியோகளில் நாம் இன்னும் தெளிவாக சொல்கிறோம். இது மாதிரி இவர்களுடைய கல்லா கட்டக்கூடிய இந்த பகிரங்கமான கொள்ளையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும். ஒரு மகத்தான ஆட்சியை ஒரு 3 ஆண்டு 4 வருஷம் இருந்தார் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பெரிய அசம்பாவிதங்களும் நடக்கலை. அப்படி அசம்பாவிதம் நடந்தது தூத்துக்குடி வந்து, அந்த தூத்துக்குடியில் நடந்தது அப்படின்னா அது நீங்கள் ஏற்பாடு பண்ண ஒரு மிகப்பெரிய சதி திட்டம். ஜல்லிக்கட்டு, தூத்துக்குடியில் கலவரம், அதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ண ஒரு மிகப்பெரிய சதி திட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசாங்கத்தை சிறுமைப்படுத்துவதற்கு, எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தினுடைய நன்பெயரை கெடுப்பதற்கு நீங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சதி திட்டம். ஜனங்களுக்கு அப்போ தெரியல, இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜல்லிக்கட்டு விஷயத்தில் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீதும் அப்போது முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம், இன்னைக்கு அவரும் உங்ககிட்ட தான் இருக்காரு. புத்தி கெட்டு போச்சு அவருக்கு. நல்ல ஒரு அரசியல் சிந்தனை இல்லை, நல்ல ஒரு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு கிடையாது. பெரிய தர்ம யுத்தம்லாம் நடத்தினார். ஆனால் இன்னைக்கு அவரே வந்து உங்கள் கூட சேர்ந்துக்கிட்ட அளவுக்கு உங்களுடைய மாஸ்டர் பிளான் மூலமாக அவரை இழுத்துட்டீங்க. அவர் போகட்டும், புத்தி இல்லாத மனுஷன் போகட்டும். எதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரக்கூடாது? அப்படி வரக்கூடாதுன்னா மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடக்கூடாது. நீங்கள் வேற யாருக்கு வேணாலும் போடுங்க, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்க. மக்களுடைய ஆதங்கத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். இன்னைக்கு நிறைய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி அரசாங்கம் அப்படின்னு நம்ம அடிக்கடி விமர்சனம் பண்ணுவோம். இது எல்லாமே மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் கொடுத்ததுங்க. இவங்க எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சது கொடுத்தாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அன்றாடம் தினசரி நாளிதழில் பேப்பரில் வரக்கூடிய திட்டங்கள்லாம் பாருங்கள், என்னமோ இவங்க அந்த திட்டத்தெல்லாம் போட்ட மாதிரி ஒரு பில்டப்பு. அனைவருக்கும் கலைஞர் கனவு வீடு திட்டமா? அது கலைஞர் கனவு வீடு திட்டம் இல்லை, அது வந்து அனைவருக்கும் வீடு திட்டம். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் மூலமா கொடுத்தது. இது தனிப்பட்ட முறையில் யார் பேரும் கிடையாது. அனைவருக்கும் வீடு திட்டம் மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அனைவருக்கும் வீடு திட்டம், ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, எல்லாம் போட்டு ஊரையே ஒரு பக்கமா இருந்து ஏமாத்திட்டு வராங்க. இவங்க எந்த திட்டத்தையுமே இவங்க கொண்டுட்டு வரல. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஒவ்வொரு திட்டத்தை பத்தியும் இவங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஜனங்களை ஏமாத்திருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஜனங்களை மோசடி பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து ஏமாத்திருக்காங்கிறத இப்போ இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய டிஜிட்டல் பிரச்சார வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு திட்டத்திலையும் இவங்க எப்படி எப்படிலாம் ஜனங்களை மோசடி பண்ணியிருக்காங்கிறத தெளிவாக எடுத்து சொல்ல போகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்று இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, மக்கள் அதுக்கெல்லாம் வந்து ஓட்டு போடணும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரட்டை இலையிலையும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு தாமரை சின்னத்திலும், இன்னும் மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய சின்னங்களில் நீங்கள் கவனமாக சென்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இந்த தமிழகத்தை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க. இப்போ உலக வங்கியிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த 5 ஆண்டு காலங்களில்
5.5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். மத்திய பாஜக அரசு, நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு இந்த தமிழகத்திற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி 4.5 லட்சம் கோடி, 9 சில்லற லட்சம் கோடி ரூபாய் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே அபைஸ் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு உங்களுடைய ஓட்டு இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஆதரியுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் முதலமைச்சராக அரியணையில் அமர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அவர்களும் அமைச்சராக வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய நல்ல வேட்பாளர்கள் அமைச்சர்களாக வேண்டும். ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டிவிட்டு நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி இந்த தமிழகத்தில் ஏற்படுவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஊழலற்ற ஆட்சி, தரமான ஆட்சி, சாமானியனுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, எல்லா இடத்துலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும். அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தின் சமூக ஊடகங்கள் வாயிலாக, டிஜிட்டல் பிரச்சாரத்தின் மூலமாக உங்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பாரதம்.